ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குட்டி கோலா வச்சு எப்படி ஃபிஷ் கறி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கு பகுதி பார்த்திங்கன்னா ஊசி போல் இருக்குது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுப்பகுதியையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா நீட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் எண்ணெயை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை, அதாவது ஒரு வெங்காயமாக 4ஆக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி ருசி கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி அந்த மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையிலும் கூடவே 3 பெரிய சைஸு பச்சை மிளகாயை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும்னா நீங்கள் மீடியம் சைஸில் வச்சு நிதானமாக இப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை இதில் போட்டு நல்லா சாஃப்டாக வர வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் போடும்போது நல்லா அடி பிடிக்கும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை இதில் போட்டுக்கிறேன். அடுத்தபடியாக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணுன்றது என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஊற வச்சுருந்த அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதுவே போதுமானது அளவுனால நான் இதை நல்லா கிளறி விட்டுடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் பெப்பர் பவுடரை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டதுக்கப்புறம் நான் கொதி வர வரையிலும் அப்படியே நான் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுறேன். கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருக்கும். இந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த குட்டி கோலா மீனை இதில் போட்டு ஆட் பண்ணிடுறேன். இந்த குட்டி கோலா மீன் பார்க்குறதுக்கு அச்சல் அப்படியே நெத்திலி மீன் மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விட நல்லா டேஸ்ட் இது எடுத்து கொடுக்கும். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நான் மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். அதிலே தெரியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்திருக்குன்ட்டு. நம்ம இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருந்தது அது அப்படியே மேலே தூவி நீங்கள் அப்படியே ரெடியாக எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.